வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை முறைகேடுகள், கல்வி அமைச்சர் பிறப்பித்த உத்தரவு. உயர்தர பரீட்சை மறுமதிப்பீடு பெறுபேறுகள் வெளியாகின. நாளொன்றுக்கு இலங்கையர் எடுக்கும் விபரீத முடிவு, பறிபோகும் உயிர்கள். இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் உயர்வு, மத்திய வங்கி அறிவிப்பு. அக்காவை வரவேற்க ஓடிய தங்கை பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி பலி. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலைகள் தொடர்பாக பெறப்படும் குற்றச்சாட்டுக்களை துல்லியமாகவும் திறமையாகவும் விசாரிக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் குழு அறை இலக்கம் ஒன்றில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் எழுப்பப்படும் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் புலனாய்வு பிரிவுக்கு தேவையான அதிகாரிகளின் வெற்றிடங்களை நிரப்பி அதனை வலுப்படுத்துமாறும் தற்போதுள்ள விசாரணைகளை விரைவுபடுத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 3ஆம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் மறுமதிப்பீடு பெறுபேறுகள் தற்போது இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளங்களான www.donets.lk அல்லது www.result.exams.gov.lk க்கு பரீட்சை சுட்டன் அல்லது தேசிய அடையாள அட்டை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் பெறுபேறுகளை பெறலாம். மேலும் இந்த மறுமதிப்பீடு பெறுபேறுகளின் அடிப்படையில் மீள 2025 GCA A-லெவல் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் 2025 GCA A-லெவல் பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியாமல் போனவர்களுக்கான மீள் விண்ணப்ப காலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை நிகழ்நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தினமும் சுமார் 8 தற்கொலைகள் பதிவாகின்றன என்று தேசிய மனநல நிறுவனத்தின் மனநல மருத்துவர் சஜீவன அமரசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் 1996ஆம் ஆண்டில் 1,47,000 என தற்கொலைகளின் அடிப்படையில் உலகில் 2வது இடத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஆணையத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகளால் நாம் மிகவும் குறைந்த நிலைக்கு வந்துள்ளோம். இப்போது அது 1,15,000, ஆண்டுக்கு 3,500. கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் எந்த அதிகரிப்பும் இல்லை. எனினும் தற்போதும் நாளொன்றுக்கு சுமார் 8 தற்கொலைகள் நடக்கின்றன. ஒன்று மட்டுமே ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் பல தற்கொலைகள் நடக்கின்றன. தற்கொலைகளில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சர்ச்சைக்குரிய தற்கொலைகள் இப்போதெல்லாம் நிகழ்ந்து வருகின்றன. ஆனால் கடந்த காலத்தைப் போல ஊடகங்கள் இதுபோன்ற விஷயங்களை வெளியிடுவதில்லை. அது ஒரு பெரிய முன்னேற்றம் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்புகள் 2025 ஜூலை மாதத்தில் 1% அதிகரித்து 6.14 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இதே கையிருப்பு 2025 ஜூன் மாதத்தில் 6.08 பில்லியன் டாலராக இருந்தது. இந்த தொகையில் சீனாவின் நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1.4 பில்லியன் டாலரும் அடங்கியுள்ளது. ஆனால் இது பயன்பாட்டிற்கு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே பள்ளி பஸ் முன் சக்கரத்தில் சிக்கி 3 வயது ஆஷியா என்ற சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமியின் அக்கா பாடசாலைக்கு சென்றுவிட்டு பஸ்ஸில் வீடு திரும்பியுள்ளார். தனது அக்காவை பார்த்ததும் ஓடிச் சென்ற தங்கை ஆஷியா பஸ்ஸின் முன்புற சக்கரத்தின் அருகில் சென்றாள்.
இதனை அறியாத சாரதி பஸ்ஸை இயக்கியதால் இந்த துயர சம்பவம் நேர்ந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி பொதுமக்கள், உறவினர்கள் பஸ்ஸின் கண்ணாடியை உடைத்தனர். மேலும் சாரதியை கைது செய்ய கோரி தேன்கனிக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.